வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 250 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் உதயநிதி, அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் சிக்கியிருக்கிறது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இந்த 250 கோடி போதைப்பொருள் யாருக்கு சொந்தமானது, உதயநிதியின் பண்ணை வீட்டில் எப்படி வந்தது, இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சற்று முன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சற்று முன் 250 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது யார் முடக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லை, அமலாக்கத்துறை தான். இந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா முடக்கியிருக்காங்க. இந்த தகவல் யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரகசிய தகவல் நேற்றைய தினம் கிடைத்திருந்தது. அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் வெறுவெறுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில் தான் 250 கோடிக்கும் மேற்பட்ட போதைப் பொருள்கள், அதாவது போதைப் பொருள்கள், கஞ்சா பொருள்களை கிடைத்திருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு சொந்தமானது, இது இங்கே எப்படி வந்தது, இது எவ்வளவு கோடி மதிப்பிலானது, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை உதயநிதியிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க. திக்குமுக்காக பதில் சொல்லிகிட்டு இருக்காரு உதயநிதி அவர்கள். ஸோ இந்த தகவலை கேட்டறிந்த ஸ்டாலின் அவர்கள் பெரும் சோகத்திற்கு உள்ளாயிருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும், மூத்த அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே பல சர்ச்சையில் சிக்கி சின்ன பின்னமாகிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் தான் தற்போது அவருடைய மகனி, அதாவது உதயநிதியை பார்த்திங்கன்னா தற்போது போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக மாறிவிட்டார் என்பதும் உறுதியாகிறது. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கும் உதயநிதிக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை சந்தேகத்தின் அடிப்படையில் கேள்வி எழுப்புகிறார்கள். ஸோ இது தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.